டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக டெல்லியில் இருந்து புறப்பட்டார். 8 நாட்களில் பிரேசில், அர்ஜென்டினா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு செல்கிறார். அஜித்குமார் லாக்அப் மரண விவகாரம் ஒரு உயிர் போகும் என நினைத்து கூட பார்க்கவில்லை என புகார்தாரர்கள் வேதனை. கடுமையான எதிர்ப்பையும் மீறி மேகதாது அணை பணிகளை தொடங்கியது கர்நாடக அரசு. 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நிலங்களை கையகப்படுத்த நடவடிக்கை. ஐ லவ் யூ சொல்வது பாலியல் வன்கொடுமை ஆகாது, நாக்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு. தங்கம் விலை இன்றும் உயர்ந்தது, சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். அர்ஜென்டினா, பிரேசில் உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்து புறப்பட்டு சென்றார். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பிரதமர் நீண்ட நாள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 8 நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் அவர் பிரேசில், அர்ஜென்டினா, நமீபியா, கானா, டிரினிடாட் அண்ட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இன்று கானா செல்லும் பிரதமர் அர்ஜென்டினாவிற்கு 6ஆம் தேதி செல்கிறார். அங்கு 17வது பிரிக்ஸ் மாநாட்டில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்த 8 நாள் பயணத்தின் போது பல்வேறு பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் நடைபெற உள்ளன. திருபுவனம் அஜித்குமார் போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ள நிலையில், எங்கள் புகாரில் ஒரு உயிர் போகும் என கனவிலும் நினைக்கவில்லை என புகார் அளித்த திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா கூறியுள்ளார். காரின் பின் சீட்டுக்கு அடியில் வைத்திருந்த 9.5 சவரன் நகைகள், 2500 ரூபாய் உள்ளிட்டவை காணவில்லை என திருட்டு புகார் அளித்ததே இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக அமைந்துவிட்டது. தமிழகத்தின் கடும் எதிர்ப்பையும் மீறி மேகதாது அணை கட்டுவதற்கான பணிகளை கர்நாடக அரசு மும்முரமாக தொடங்கியுள்ளது. இந்த செய்தியை கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். ராம்நகரில் காவிரியின் குறுக்கே கட்டப்பட உள்ள இந்த அணை தண்ணீர் பற்றாக்குறையை போக்கவும் மின்சாரம் தயாரிக்கவும் உதவும் என கர்நாடக அரசு ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 1000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து நிலம் கையகப்படுத்தும் பணிகளை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஐ லவ் யூ சொல்வது பாலியல் வன்கொடுமை அல்ல என மும்பை உயர்நீதிமன்ற நாக்பூர் கிளை தீர்ப்பளித்துள்ளது. சிறுமியிடம் ஐ லவ் யூ சொன்னதால் இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்தார். இதன் மீது தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் ஐ லவ் யூ சொன்னதன் பின்னணியில் பாலியல் நோக்கமில்லை என கூறி சிறை தண்டனையை ரத்து செய்துள்ளது. பக்தர்கள் போற்றும் அரசாக திமுக அரசு விளங்குகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 32 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்று திருமணங்களை நடத்தி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் கோவில்கள் வளம் பெற்றதாக குறிப்பிட்டார். இது சிலருக்கு பிடிக்கவில்லை என பாஜகவை அவர் மறைமுகமாக சாடினார். திராவிட மாடல் அரசு மீது அவர்கள் எவ்வளவு சேற்றை வாரி இறைத்தாலும் பக்தர்கள் போற்றும் அரசாக திமுக அரசு உள்ளது எனவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 65,000 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது 43,000 கன அடியாக குறைந்துள்ளது. எனினும் பாதுகாப்பு கருதி 7வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கபினி, கிருஷ்ணராயர் அணைகளில் இருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் ஒகேனக்கல் ஆற்றின் அருவியில் நீர்வரத்து அதிகரித்தது. நேற்றைய தினத்தில் ஒரே நாளில் 65,000 கன அடியாக நீர்வரத்து உயர்ந்தது. தற்போது நீர்வரத்து 43,000 கன அடியாக குறைந்துள்ளது. பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் குளிக்கவும் பரிசலை இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரயில்வேயின் பல்வேறு சேவைகளுக்கு தனித்தனி சேவைகளை பயன்படுத்தும் நிலையை மாற்ற புதிய செயலி ஒன்றை ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் டெல்லியில் அறிமுகப்படுத்தினார். டிக்கெட் முன்பதிவு, யூடிஎஸ் டிக்கெட்டுகள், உணவு ஆர்டர், பார்சல், தகவல், உதவி எண் என அனைத்து ரயில்வே சேவைகளையும் இந்த ஒரே செயலியின் மூலம் பெறலாம். ஆண்ட்ராய்டு மட்டுமே iOS தளங்களில் இது கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் தம்பி நவீனுக்கு ஆவின் நிறுவனத்தில் வேலை, 3 சென்ட் இலவச இடம் ஆகியவற்றை அரசு வழங்கியுள்ளது. காரைக்குடி ஆவின் சுத்திகரிப்பு நிலையத்தில் டெக்னீஷியன் வேலைக்கான பணி ஆணை மற்றும் திருபுவனம் அருகே உள்ள தேலி கிராமத்தில் 3 சென்ட் இலவச நிலத்திற்கான பட்டா ஆகியவற்றை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். ஏற்கனவே திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.